நல்ல ஒரு தலைப்பிலே எங்களுக்கு பட்டிமன்றம். வேலூர் என்ற அந்த ஊரை கேட்டவுடன் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது, இன்று லியோனி மேடையில் சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். லியோனி மேடையில் சுதந்திரமாக பேசுவது மட்டுமல்ல, நம் சாலையில் சுதந்திரமாக நடப்பதற்கும் நமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் முழு சுதந்திரத்தோடு இன்று சுதந்திர இந்தியாவிலே நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னார். அதற்கு முதல் போர்க்குரல் கொடுத்த முதல் சுதந்திர போராட்ட வீரர்களை உருவாக்கிய வீரம் செறிந்த மண் இந்த வேலூர் மாநகரம். அதனால இந்தியாவே இந்த வேலூருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு இந்த வேலூர் சிப்பாய் கழகம் மட்டும் நடக்கவில்லை என்றால் இன்னும் நாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டுதான் இருந்திருப்போம். அந்த முதல் குரலை எழுப்பிய அந்த வீரம் இந்த வேலூர் மக்களை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மண்ணை பார்த்தவுடன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இந்த இடத்துல கடந்து வரும்போது முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் சிற்பியாக திகழ்ந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இந்த வேலூர் சிப்பாய் கழகத்திற்கு ஒரு நினைவு சின்னத்தை நிறுவி அது என்ன என்று எல்லோராலும் கேள்விப்பட்டு அதை உலகறிய செய்த பெருமை அவரைத்தான் சாரும். இந்த வேலூர் கோட்டையை பார்த்தவுடன் இந்த வேலூர் கோட்டையில் இருக்கும் அகழியையும் அங்கே குடியிருக்கக்கூடிய 3 மதத்தை சேர்ந்த கடவுள்களும் ஒரே இடத்திலே அமர்ந்து மத ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த வேலூர் மாநகரம் தான். அதனால் இந்த வேலூர் மாவட்டத்தை எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணியோடு வணங்கி நல்ல தலைப்பு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சமுதாயத்திற்கு பெரிதும் வழிகாட்டுவது சமூக வலைதளங்களா புத்தகங்களா? சமூக வலைதளம்னு பேசுறதுக்கு 2 பேர். புத்தகம் பாவம் அனாதையா உட்கார்ந்துருக்கு. பாவம் புத்தகம் எப்படி இன்னைக்கு கைவிடப்பட்டு கிடக்குதோ அதே மாதிரி புத்தகத்தோட அணியும் அதே மாதிரி பாவமா கிடக்குது. சமூக வலைதளம் எப்படி கம்பீரமா இருக்கு பார்த்தீங்களா? ஒருத்தரை பாருங்க எப்படி இருக்காருன்னு. இன்னைக்கு சமூக வலைதளம் எப்படி கொழுத்து போயிருக்குங்கிறதுக்கு அணித்தலைவர் தான் எடுத்துக்காரு. எவ்வளவு நுட்பமா ஊடுருவிட்டு இருக்குங்கிறதுக்கு அவர் கூட பேச வந்திருக்காரு பாருங்க, ஹரிபாலகிருஷ்ணன். ஒருத்தர் பேண்ட், ஒருத்தர் வேட்டி. சமூக வலைதளம் பல வேஷத்துல இன்னைக்கு மக்களை சென்று சேருகிறதுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப பாவமா புத்தகம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கு. புத்தகம் பாவமாக என்றும் இருந்ததில்லை. ஒரு வரலாற்றின் திருப்பு முனைகள் பல புத்தகங்களால் தான் உருவாகி இருக்கின்றன என்பதை தனித்திருந்தாலும் வெற்றி பெறுவது நான் தான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட உட்கார்ந்துருக்காரு. புத்தகத்தோட அணியில் பேச வந்திருப்பவர். எப்படிப்பட்ட தலைப்பு பாருங்க. ஒரு காலத்துல ஒரு செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. எப்படி அறிவிச்சாங்க? பழைய ராஜாக்களுடைய படத்தை எல்லாம் பார்த்தோம்னா மேல ஒரு பெரிய மாடை மாதிரி இருக்கும், அதுல ஒரு பெரிய ட்ரம்மை வச்சு ஒருத்தர் அடிச்சு ராஜா சொல்ல வேண்டியதை மக்களுக்கு அவர் தான் தெரிவிப்பார். திருவிளையாடல் படத்துல பாப்பீங்க, டக 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 டகன்னு அறிவிச்சு நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. மன்னருக்கு ஒரு பெருத்த சந்தேகம், பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உள்ளதா இல்லையா என்பதை யார் அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரோ அவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் அறிவிப்பார். அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க தருமி புலவர் நாயேசு, அப்படியா 1000 பொற்காசா, அப்படியா அறிவிச்சுடே, அந்த சந்தேகத்தை தீர்க்கிற பாட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன தெரியுமா, யார் அந்த அடிக்கிறவன், அது தெரிஞ்சா நீ ஏன் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்க, நீ நேரம் பரிசை வாங்கியிருப்பீங்கன்ட்டு அந்த தொடக்கமே காமெடியா தொடங்கும். ஒரு காலத்துல அரசன் தெரிவிக்க வேண்டியதை இப்படி டமாரம் போட்டு அறிவிச்சு தெரிவிச்சிருக்காங்க. அரசன் இன்னொரு அரசனுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னா தூதுவன் மூலம் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, புறாக்கள் மூலம் கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து எப்படி மக்களிடம் தொடர்புங்கிறது எப்படி ஏற்பட்டுச்சு. அதுல முதலில்
அச்சுக்கலை புத்தகம் வந்து அச்சாகியது எங்க? இந்தியாவிலே. ஒரு புத்தகம் அச்சாகி பிரிண்ட் ஆன முதல் இடம் எதுன்னா இந்தியாவிலேயே நமது தமிழ்நாட்டில் தான். சீகன் பால்கு ஐயர் என்ற ஒரு பாதிரியார் தரங்கம்பாடியில முதல் புத்தகத்தை அச்சிட்டது இந்தியாவிலேயே நம்ம தரங்கம்பாடியில். அதை அச்சிட்ட பெருமை சீகன் பால்குங்கிற ஒரு பாதிரியார். அவர் வெளிநாட்டிலிருந்து கப்பலில் வந்து தரங்கம்பாடியில் இறங்கியிருக்காரு. அவரை கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. 3 நாளைக்கு மேலே ஒருத்தர் கப்பலில் இருந்தால் அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா அவருக்கு சோறு கொடுக்க முடியல அப்படின்ட்டு தூக்கி கடலில் போட்டுருவாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் இருந்திருந்தா சீகன் பால்கு ஐயரை தூக்கி கடலில் போட்டிருப்பாங்க. அந்த கப்பலோட ரூல். கூப்பிட்றதுக்கு யாரும் வரலன்னொன்னே அந்த தரங்கம்பாடியில் முதலியப்பர் அப்படிங்கிற ஒருத்தர் யாரோ ஒரு பாதிரியார் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு நடந்து போய் அந்த துறைமுகத்தில் சீகன் பால்கை கூட்டிகிட்டு வந்து அவருடைய முதல் அச்சு எந்திரத்தை உருவாக்கி தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு பிரதியை முதலில் அச்சு பிரதியாக வெளியிட்ட பெருமை தமிழனைத்தான் சாரும். அந்த தமிழ்நாட்டில் உருவான புத்தக புரட்சி தான் இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் புத்தக திருவிழா நடைபெறுவதற்கு ஆதாரமாக இருந்தது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட அந்த சீகன் பால்கு ஐயர் தரங்கம்பாடிங்கிற நாகை மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்கே வந்து நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா வேளாங்கண்ணிக்கோ திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கோயிலையும் பார்த்துட்டு வேளாங்கண்ணியும் பார்த்துட்டு நாகூர் தர்காவுக்கு போனீங்கன்னா நாகூர் தர்காவை பார்த்துட்டு வர்ற வழியில் உங்களை கெஞ்சி கேட்குற இந்த தரங்கம்பாடியை போய் பார்த்து முதலில் அச்சு புரட்சியை ஏற்படுத்திய அந்த புரட்சி மண்ணை நீங்க மிதிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அருமையான ஒரு தலைப்பு. புத்தகங்களா சமூக வலைதளமா வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது. இந்த வேலூர்ல வந்து ஒருத்தர்கிட்ட வழிகாட்டு கேட்டா எப்படி பதில் சொல்லுவாரு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த வேலூர் கோட்டைக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்குறேன். காட்பாடி ஜங்ஷன்ட்ட அவன் என்ன நிலைமையில் இருந்தானோ இப்படியேயும் போகலாம், கையை தொங்க போட்டும் போகலான்னா. நான் இப்படி கேட்டதுக்கு இப்படி போகிறதுனாலும் போகலாங்க, கையை தொங்க போட்டு போனாலும் மாட்டே வழி கேட்டேன்டா அப்படின்னு. இன்னொருத்தனை கூப்பிட்டேன், அவன் ஒரு டைப்பாக உட்காந்துருக்கான். இந்த பஸ் எங்கடா போகணும் அப்படின்னா ஊருக்குன்னா. ஏண்டா ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்டா, ஊருக்கு போகிற பஸ்ஸு தான்டா, எந்த ஊருக்கு அப்படின்னு பஸ்ஸை கேட்டு சொல்கிறேன்னா. அவன் என்ன மப்பில் இருந்தான்னு தெரில. பஸ்ஸை எப்படா கேட்டு சொல்லுவேன், அப்புறம் எனக்கே தெரியாது என்கிட்ட கேட்குறேன்னா. இன்னொருத்தன் எனக்கு ஒரு வழி சொன்னான் பாருங்க. வெள்ளச்சாமி வீட்டுக்கு எப்படா போகணுன்னு கேட்டேன். நேராக போங்க, போய் வலது பக்கம் ஒரு ரோடு வரும், இடது பக்கம் ஒரு ரோடு வரும், ரெண்டுலேயும் போகாத. அது எதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ரெண்டுலேயும் போகாத, அந்த லெஃப்ட் சைடு ஒரு சின்ன சந்து வரும், அதில் போங்க. போனீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் வரும். அந்த பெருமாள் கோயிலை ஒரு தடவை சுற்றுனீங்கன்னா 2 ரோடு பிரியும். அதில் 2வது ரோட்டில் போங்க. ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருப்பாரு, அவரை கேளுங்க வெள்ளச்சாமி வீடு எதுன்னு சொல்லுவாருங்கிறேன். டேய் எங்க இருந்துடா எனக்குன்னே புறப்பட்டு வர்றீங்க. எனக்கு பிடிச்ச வழி சொன்னவன் யாருன்னா, ஐயா பெரியசாமி ஆச்சார் வீடு அது அப்படின்னு கேட்டேன். இந்த மாடு நடந்து போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு நேர் வீடு தான் பெரியசாமி ஆச்சார் வீடுன்னா. நான் போறதுக்குள்ள மாடு 6 வீடு தாண்டி போயிடுச்சு. அதுக்கு நேராக இருக்க வீட்டு கதவை தட்டினா பெரியசாமின்னு ஒருத்தன் எங்கள் ஜென்மத்திலே கிடையாதுங்கிறேன். வழி சொல்றது ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருளை வச்சு வழி சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு வழி கேட்க வேண்டிய வேலையே இல்லைன்னு. இன்னைக்கு தாசில்தார் சர்க்கியூட் ஹவுஸுக்கு எப்படி வரணும்னா லொக்கேஷன் போட்டார். ஒரு பொம்பளை பிள்ளை எங்களை கூட்டிகிட்டு வருது, எங்கேருந்து சத்வாச்சாரிலேருந்து கூட்டிகிட்டு வருது. 500 meters turn right and then 100 meters turn left
we can reach the destination within 100 meters. எங்கன டிராஃபிக் அதிகமாக இருக்குது, எங்கன டிராஃபிக் கம்மியாக இருக்குது. நான் இதே மாதிரி லொக்கேஷன் போட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனேன். கேபிஆர் திருமண மண்டபம். எங்கள் உதவியாளர் கேபிஆர்னு போகிறதுக்கு பதிலாக கேஆர்பின்னு போட்டு விட்டார். அந்த மண்டபத்துக்கு ஊட்டி போயிடுச்சு. எது கம்ப்யூட்டரு. 10 right, 10 left, 10 meters, and we have reached the destination. கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. என்னை பார்த்தோன்னே அவங்க யூனியன்டா ஓடான்ட்டு கல்யாணத்தில் கூட்டு போய் எல்லாம் இது பண்ணி பேச வச்சு என் தலைமையில் மாலையெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளியில் வர்றேன். நான் போக வேண்டிய கல்யாணத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது. ஐயா தாலி நீ தாயா எடுத்து கொடுக்கணும், நல்ல நேரம் முடிஞ்சு 1.5 மணி நேரம் ஆகுது. கல்யாணத்துக்குண்ணா எந்த கல்யாணத்துக்கா போனேன் அப்படின்னு அவன் தான் எனக்கு டிக்கெட்லாம் போட்டு கொடுத்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தவன். ஆனால் நோகாமல் ஒருத்தன் நொங்கு தின்று போயிட்டான். அந்த கல்யாணம் அவனுக்கு நடந்து போயிடுச்சு. காரணம் இந்த கம்ப்யூட்டர் வழிகாட்டி ஒரு எழுத்து மாற்றி போட்டேன். வேற மண்டபத்தில் போய் நான் போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிடுவேன்.